ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே இன் ருசி சமையல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான அண்ட் சூப்பரான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம நுணுக்கமாக செஞ்ச போதும் எப்பயுமே சூப்பராக வரும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 month கூட ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது, நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கை மேலே தொளி சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். அந்த சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. அளவுகள் வந்து அதிகம் குறைவே இல்லாமல் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கூலான வாட்டரில் வச்சிடுங்க. இது வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா ஊறட்டும். இப்போது தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் தான் உருளைக்கிழங்கையை ஆட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேகணும். கரெக்டாக டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதிக நேரம் வேக விட வேண்டாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வினிகர் இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கக்குள்ள நல்லா அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தண்ணியும் நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு சில உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு காட்டன் டவல் மேலே இந்த மாதிரி படர விட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்து முழுமையாக வற்றி வரணும். அப்படி இல்லைன்னா லைட்டாக இந்த மாதிரி எடுத்து அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடு அதிகம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக விடக்குள்ள பபிள்ஸ் வரணும். இது வந்து சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்மளோட உருளைக்கிழங்கை வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணாமல் ஒரே டைமில் ஒரு 2 or 3 batches வந்து செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆட் பண்ண உருளைக்கிழங்கு 2 to 3 minutes வந்து வெந்தால் போதும். அதிக நேரம் வேக விடக்கூடாது. கிளறி விட்டுட்டே இருங்க. டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 minutesக்கு அப்புறம் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கக்குள்ள ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா எப்போ வேணாலும் எடுத்து 1 time வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாது. இந்த ஸ்டேஜில் இப்போது இதை நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ண மாதிரி வச்சிடலாம். இது முழுமையாக ஆறணும். ஆறின அப்புறம் தான் நம்ம 2வது டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ லைட்டாக ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணக்குள்ள நமக்கு ஆயில் சுத்தமாகவே இருக்காது. இப்போது மறுபடியும் ஆயில் வந்து அதே ஸ்டேஜில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய். இப்போ நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்குள்ள தான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து கரெக்டாக வரும். இப்போ மறுபடியும் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 5 to 6 minutes வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். எடுத்து நம்ம தட்டக்குள்ளேயே நல்லா சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். லைட்டான ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போல் கலர் ஆகணும். பாருங்கள், இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இந்த டைம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த மேலே வந்து நம்ம ஒரு ஸ்போர்க் வச்சு இப்படி தேய்ச்சோன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட். இது வந்து
டொமேட்டோ கெச்சப் அண்ட் மயோனஸ் இதெல்லாம் அதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலேயே செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக ஆயில் எதுவுமே இல்லை, நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மேலே அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லாவே தெரியும். நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.